குரு பகவானே போற்றி, வராயி தாயே போற்றி. நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. பூமித்தாயிடம் பஞ்சபூதங்களிடம் நன்றியோடு இருப்பது, பூமியையும் பஞ்சபூதங்களையும் அளிப்பவனிடம் தூர விலகிச் செல், அவர்களை அடுத்த நொடியே மறந்துவிடு. மனத்துக்கண் மாசிலான் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர்பிற. மனதில் எவ்வித கெட்ட எண்ணமும் இல்லாமல் இருப்பவனே சிறந்த மனிதன். அனைத்து உயிர்களிடம் அன்பு காட்டுபவனே சிறந்த மனிதன். இவ்வுலகிலுள்ள அனைத்து உயிர்களும் சுகமாக வாழ வேண்டும் என்பதே எனது விருப்பம். எனது ஆராய்ச்சியை சமர்ப்பிக்கிறேன். ஒரு திருடன் ஒரு வீட்டில் திருடிவிட்டால் அந்த வீடு மட்டும்தான் பாதிப்படையும். ஒரு கொள்ளை கும்பல் ஒரு ஊரை கொள்ளையடித்து விட்டால் அந்த ஊர் மட்டும்தான் பாதிப்படையும். ஒரு நாடு இன்னொரு நாட்டுடன் போர் புரிந்தால் அந்த இரு நாடுகள் மட்டுமே பாதிப்படையும். ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரனை அழித்தால் ஒரு ஜாதி மட்டுமே அழியும். ஒரு மதத்தவன் இன்னொரு மதத்துடன் சண்டை போட்டால் இரண்டு மதத்துக்குத்தான் இழப்பு. ஆனால் ஒட்டுமொத்த உலகையும் அளிக்கக்கூடிய ஒரு தொழில் உண்டென்றால் அது ரியல் எஸ்டேட் தொழில் மட்டுமே. ரியல் எஸ்டேட் தொழிலால் அனைத்து உயிர்களும் பாதிப்படையும், பருவநிலை மாற்றமும் ஏற்படும். அது எப்படி என்பதை பார்ப்போம் வாருங்கள். பஞ்சபூதங்கள் சுகமாக இருந்தால்தான் அனைத்து உயிர்களும் சுகமாக வாழ முடியும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், அக்னி இவைகள் சுத்தமாக நலமோடு இருந்தால்தான் அனைத்து உயிர்களும் சுகமாக வாழ முடியும். இதுவே இயற்கையின் நியதி. இவ்வுலகில் அனைத்து உயிர்களும் சுகமாக உயிர் வாழ பஞ்சபூதங்கள் சுகமாக இருக்க வேண்டும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், அக்னி இவர்களே உலக உயிர்களின் மூல ஆதாரம். இவர்கள் இல்லை என்றால் இவ்வுலகம் இல்லை. பருவநிலை மாற்றம் ஏன் ஏற்படுகிறது? அதற்கு யார் காரணம்? ஒரே ஒரு தொழில். அந்த தொழில் ஒட்டுமொத்த உலக உயிர்களும் அழிகிறது. ஒட்டுமொத்த உலக உயிர்களுக்கும் அழிய காரணம் அந்த ஒரே ஒரு தொழில். உலக பொருளாதாரத்தை சிதைக்கும் அந்த தொழில், பல இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தும் அந்த தொழில், பல இயற்கை உபாதைகளை ஏற்படுத்தும் அந்த தொழில், பலர் மனநிலையை மாற்றும் அந்த தொழில், உலக உயிர்களையே அழிக்கும் அந்த தொழில் அரக்கர்களின் தொழில் ரியல் எஸ்டேட். ஆம், பூமியை நான் 26 வருடங்களாக ஆய்வு செய்து வருகிறேன். அதாவது 14 வயசுலேருந்து நம்ம பூமியை பற்றின ஆராய்ச்சி நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது, ஒரு சிலது ரொம்ப நல்லாவே தெரியும். இத்தொழிலால் பல இயற்கை மாற்றங்கள் வரும் என்று 2007 ஒரு முறையும் 2012க்கு பிறகு பல 100 முறை அரசுகளுக்கு கடிதம், ஃபேக்ஸ், SMS, வாட்ஸ்அப் மற்றும் பல வழிகளில் தகவலை அனுப்பினேன். ஒரு பதிலும் இல்லை. எல் நீனோ என்று அனைவரும் கூறுகிறார்கள். அதை தடுக்க வழி என்ன என்று யாராவது கூறுகிறார்களா? கிடையாது. உலக பருவநிலை மாற்றத்தை சரி செய்யலாம். 2012ஆம் வருடம் நான் சொன்னதை செய்திருந்தால் இன்று இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இந்தியா உலகத்தின் இதயம். மற்ற உறுப்புகள் எல்லாமே இரண்டாக படைத்த இறைவன் இதயத்தை மட்டும் ஒன்றுடன் படைத்தார். ரியல் எஸ்டேட் 2005ஆம் ஆண்டு அமெரிக்கா போன்ற நாடுகளில் வளர ஆரம்பித்தது. 2007 இந்தியாவில் அடியெடுத்து வைத்தது. அரசியல்வாதிகளின் நிலங்களை வாங்கி குவித்தனர். 2005க்கு முன்னர் பருவநிலை நன்றாகத்தான் இருந்தது. 2011 வரை நன்றாகவே இருந்தது. 2012க்கு பிறகு இந்தியாவில் ரியல் எஸ்டேட் உச்சத்தை தொட்டு பூமி தாய் பல கூறுகள் போடப்பட்டார். பல லட்சம் கோடி உயிர்கள் அளிக்கப்பட்டது. 2005 முதல் பல நாடுகளில் ரியல் எஸ்டேட் பரவ அது 2011 முதல்
பல இயற்கை சீற்றங்களை இவ்வுலகில் ஏற்படுத்தியது. ரியல் எஸ்டேட் அவ்வளவு கொடிய தொழிலா? ஆம், அறக்கரைகளை விட மோசமான தொழில் ரியல் எஸ்டேட். உதாரணத்திற்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த நிலத்தில் பல லட்சம் கோடி உயிர் வாழும். உதாரணத்திற்கு 30 மரங்கள் இருக்கும். ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. பல லட்சம் சிறு செடிகள் இருக்கும். துளசி, நெருஞ்சி, ஆவாரம்பூ, எருக்கலை, அருகம்புல், இப்படி பல லட்சம் உயிர்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த உயிர்களுக்கு கீழ் எறும்பு, மண்புழு, கரையான் மற்றும் பல லட்சம் உயிர்கள் செடிகளுக்கு கீழ் வாழும். செடிகளின் தயவில் இந்த உயிர்கள் வாழும். இந்த உயிர்களின் எச்சங்களை கொண்டு செடிகள், மரங்கள் வாழும். அது மட்டும் இல்லை, குருவிகள், காக்கைகள், புறாக்கள், பறக்கும் உயிர்கள், அங்கு பல ஆயிரம் உயிர்கள் வாழும். அந்த 10 ஏக்கர் நிலத்தில் குறைந்தபட்சம் 100 மனிதர்கள் பயன்பெறுவார்கள். சரி, இப்போது ரியல் எஸ்டேட் செய்கிறார்கள். அந்த 10 ஏக்கரையும் அதில் இருக்கும் பல மரங்கள், செடி, கொடிகள் இவை அனைத்தும் அழிக்கப்பட்டு பிளாட்டுகளாக போடுகிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கும்? ஒரு மரம் உதாரணத்திற்கு 30 பறவையினங்களை காக்கிறது. ஒரு மரம் 10 மனிதர்களுக்கு நல்ல காற்றை கொடுக்கிறது. மரத்திற்கு கீழ் எறும்பு, மண்புழு, கரையான் போன்ற குறைந்தபட்சம் கண்ணுக்கு தெரியாத பல ஆயிரம் உயிர்களை காப்பாற்றுகிறது. ஒரு மரத்தினால் உதாரணத்திற்கு 10,000 உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது 10 ஏக்கரில் 10 மரங்கள், செடி, கொடிகளால் 1,00,000 உயிர்கள் அழிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு சக்தியுண்டு. வேப்ப மரம் குளிர்ச்சியை கொடுக்கும். ஊஞ்ச மரம், வேளாமரம், துளசி, நெருஞ்சி மற்றும் பல செடிகள் ஒவ்வொரு சக்திகளை வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தும் போது காற்று மண்டலத்தை பலமாக வைத்துக்கொள்ளும். காற்று மண்டலம் ஆகாயத்தை பலமாக வைத்துக்கொள்ளும். சரி, இந்த ஒரு தொழிலால் நீர்மட்டம் பாதிப்படையும். சூரியனிலிருந்து வரும் வெப்பம் வளிமண்டலம் கட்டுப்படுத்தும். வளிமண்டலத்தை காற்று மண்டலம் கட்டுப்படுத்தும். காற்று மண்டலத்தை செடி, கொடிகள், மரங்கள், சிறு புலி, பூச்சிகள், குருவிகள், பறவைகள், நல்ல மனிதர்கள் பலப்படுத்துவார்கள். செடி, கொடி, மரங்கள், புழு, பூச்சிகள், பறவைகளை, நல்ல மனிதர்களை நிலம் பலப்படுத்தும். நிலம் உள்ளிருக்கும் நீரை பலப்படுத்தும். இப்போது அந்த 10 ஏக்கரில் அனைத்தும் சுத்தப்படுத்தப்பட்டு விட்டது. இதனால் நிலம் பாதிக்கப்பட்டு நீர்வளம் குறைந்து வெப்பம் அதிகமாகும். வெப்பம் அதிகமாகும்போது புழு, பூச்சிகள், மனிதர்கள், பறவைகள் அழியும். நீர்வளம் பாதிப்படையும். நிலம் பாதிப்படையும். காற்றும் பாதிப்படையும். ஆகாயமும் பாதிப்படையும். ஆகாயம் பாதிப்படையும் போது சூரிய பகவானின் வெப்பம் அதிகமாக இருக்கும். அதிகமாகும் போது அழுத்தத்தின் காரணமாக இயற்கை சீற்றங்கள், நிலநடுக்கம், புயல், எரிமலை போன்ற நிகழ்வுகள் நடக்கும். இவை அனைத்திற்கும் காரணம் ஒரே ஒரு தொழில், ரியல் எஸ்டேட். அது மட்டுமல்ல, இந்த தொழிலால் பல கெடுதல்கள் நடக்கும். திடீர் புயல், நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, பொருளாதார இழப்பு, கொடிய நோய்கள், கொரோனா போன்ற நோய்களும் இதனாலேயே ஏற்பட்டது. காரணம், ஒரு உதாரணத்தை கூறுகிறேன், கேளுங்கள். 10 மரங்கள் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு மரமும் 10 கிலோ ஆக்சிஜனை நல்ல சுத்தமான காற்றை வெளிப்படுத்துகிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது அந்த 10 மரங்களும் அழிக்கப்பட்டு விட்டன. அந்த 10 மரங்களும் 100 கிலோ ஆக்சிஜனை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. இப்பொழுது 100 கிலோ ஆக்சிஜன் இல்லை. இதனால் 100 கிலோ ஆக்சிஜன் இல்லாமல் மனிதர்கள், மற்ற உயிர்கள் பாதிப்படையும். இந்த காரணத்தினாலேயே கொரோனா போன்ற மிக கொடிய நோய்கள் இவ்வுலகில் பரவ ஆரம்பித்தது. அது மட்டுமல்ல, மனநிலை பாதிப்பு, விவசாயம் பாதிப்படைதல், உணவு உற்பத்தி பாதிப்பு மற்றும் பல மாற்றங்கள் ஏற்படும். இந்த பருவநிலை மாற்றத்திற்கு தவறான அரசியல் கொள்கைகளே காரணம். இதற்கெல்லாம் மூல காரணம் இந்து கோவில்களில் நடக்கும் ஆகம விதிமீறல்.
இந்து கோவில்கள் ஒரு கிரகத்தின் சக்தியை கொண்டு கட்டப்படுபவை. அந்த கோவில்களில் பூஜை மற்றும் ஆகம விதி சரியாக கடைபிடித்தால் உலகம் நலமாக வாழும். பருவநிலையை மாற்றத்தை தடுக்கலாம், சரி செய்யலாம். நன்றி, வணக்கம். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் தர்ம ஞானிகளே, துரியோதனன் இழைத்த தவறுக்கு அவனுக்கு நிச்சயம் தண்டனை கிட்டும். நான் இன்னொன்றையும் கூறுகிறேன். இந்த அவையில் வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் அவரவர் மௌனம் சாதித்ததற்கு தண்டனை கிட்டும். இது எனது சாபமாகும். வேள்வியில் உதித்தவள் தரும் சாபம்.